கோயம்புத்தூர் மாநகர பிஜேபி சார்பாக நம்மளுடைய பெண்கள் அணி இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய விசிகேவின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சில கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு காணொலி மூலமாக ஒரு பேசின கருத்து வந்து இப்போ ஒரு வாரமாக வந்து எல்லா பக்கம் வைரல் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷலாக எல்லா தமிழ் பெண்கள், குறிப்பாக இந்து பெண்கள் அவங்கள வந்து அவமானப்படுத்தின ரீதியில் இருந்தனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். தவறான விஷயத்தை கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. 2019 எலெக்ஷன்ல இருந்தே அவர் வந்து ஒரு கோயில் இருக்கக்கூடிய அசிங்கமான பொம்மைகள், அப்புறம் கருப்பர் கூட்டம் வந்து இழிவுபடுத்திய கந்தசஷ்டி கவசம், இப்போ மூன்றாவதாக வந்து இந்து பெண்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் வந்து விபச்சாரிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து எந்த விதமான ரிமோர்ஸ் இல்லாமல், வருத்தம் இல்லாமல் அதை டிஃபெண்ட் கூட பண்ணுறாரு. ஏன் டிஃபெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஹிந்து தர்ம நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த விதமான ஹிந்து தர்ம நூல்லையும் இதை பற்றி சொல்லப்படவில்லை. அவர் சொன்ன ஹிந்து தர்ம ரூல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேலே நூல் இருக்குது. அது வேற வேற இன்டர்பிரிட்டேஷனில் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் வந்து அடிப்படையில் அது சொல்லப்படவில்லை. அதெல்லாம் கட்டுக்கதைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். 1806 வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து இந்தியா வரும்போது அவர்களோட இன்டர்பிரிட்டேஷனில் ஒரு மக்களை வந்து கிறிஸ்டியன் மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறக்காக வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எழுதின இங்கிலீஷ் ஆய்வு கட்டுரையில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதத்தை பற்றி, ஹிந்து மதத்தை பற்றி, இந்திய நூட்களை பற்றி பல தவறான விஷயங்கள் எழுதிக்கிட்டே வந்தாங்க. ஜேம்ஸ் கிளாட்வெல் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து திருநெல்வேலியில் வந்து சானார்ஸ் ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் மதத்தை இழிவுபடுத்தினாரு. அதே டைம்ல வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து அவரு கூட சில கட்டுக்கதைகள் எழுதியிருந்தாங்க. இப்ப அவரு சொல்ற நூலை நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே அடிப்படையில் மக்கள் வந்து அவங்களே பூத்துக்கிட்ட விஷயங்கள் உள்ள பூத்துக்கிட்டாங்க. இது வந்து ஹிந்து தர்மம் வந்து இதை ஏத்துக்கல, யாருமே ஏத்துக்கல. அந்த மாதிரி வந்து அந்த புக்ல சொல்லப்படவும் கூட கிடையாது. பட் எதற்காக சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு மதத்தை வந்து குறிப்பிட்டு அந்த மத பெண்களை பற்றி தவறாக சொல்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2016 வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இருந்தது. இவர்கள் எல்லாமே வந்து இவங்க கூட திராவிட அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2016க்கு மேல 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தியா வரும்போது இவர்கள் அனைவருமே பிஜேபிகளை டார்கெட் பண்ணித்தான் ஒரு அரசியல் நாடகத்துக்காக கண்டினியூஸா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் லாஸ்ட் 2-3 வருஷமா மிக அதிகமாக பிஜேபியை பத்தி தாக்குறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு அரசியல் சக்தியாக மிக பெரும் ஒரு கட்சியாக பிஜேபி வர்றது வந்து உங்களுக்கு பிடிக்கல. இவங்களுடைய அடிப்படை அரசியலை வந்து பாஜக ஆட்டி பார்க்குது அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி கருத்து. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மிக 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 மோசமான வார்த்தைகளை வந்து பெண்கள் மேல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை விட முக்கியமான விஷயம் வந்து, இன்று எங்களுடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் KT ராகவன் அவர்கள், குஷ்பு அவர்கள், இவர்கள் எல்லாம் கூட ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா மக்களோட எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கிறதா ஒரு அரசியல் கட்சியோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ தமிழக மக்கள், குறிப்பாக தமிழக பெண்களோட கோபத்தை வந்து பிஜேபி வந்து பிரதிபலிக்குது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அதை காவல்துறை அவர்கள் வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் மூலமா கட்சியின் மூத்த தலைவர்கள் வந்து வேற வேற இடத்துல போய் பேச முடியாம, நம்மளுடைய கருத்தை மக்கள்கிட்ட சொல்ல முடியாம கூட இன்னைக்கு தடுத்திருக்காங்க. அதுவும் கூட வேதனைக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக தமிழக காவல்துறை வந்து இதை நிச்சயமாக அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திருமாவளவன் அவர்கள் மீது கொடுத்திருக்கிற எஃப்ஐஆரை கூட மிக டஃப்பாக எடுத்துக்குவாங்க. நிச்சயமா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய கட்சி நம்புது. தொடர்ந்து இழிவுபடுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே பொறுமை அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிறத விட பொதுவான பெண்கள் எல்லாமே இதில் கலந்துக்கிறாங்க. நிச்சயமாக 2021 தேர்தலிலே இவர்களுக்கு தகுந்த ஒரு பதிலடி கிடைக்கும். பாஜக வந்து தொடர்ந்து தேர்தலுக்கான அரசியல்ல வந்து ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வேல் பிரச்சனையாலும் சரி, இப்ப திருமாவளவன் பிரச்சனையாலும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்காக தான் இந்த பிரச்சனைகள் வந்து பாஜக கையில் எடுக்கிறாங்க. ஆனா தேர்தலுக்கு இதுக்கும் சம்மதம் இல்லைங்களா? தேர்தலுக்காக ஒரு பிரச்சனையை நம்ம எடுத்தோம்னா நாமளே ஆர்டிபிஷியலா ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணுவோம்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம், கருப்பர் கூட்டம் அவங்க போட்டதுக்கு அப்புறம் 80 லட்சம் குடும்பங்கள் வந்து ரோட்ல வந்து வேல் பூஜை பண்ணாங்க. இது பிஜேபி முன்னெடுத்ததுன்னு சொல்றதை விட தமிழக பெண்கள் குறிப்பாக அவங்க வெளியே வந்தாங்க. தமிழ் கடவுள் முருகனை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தா தெரியுங்க, நிறைய பேர் வந்து சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களுடைய கோபத்தை வந்து பிஜேபி கட்சி மூலமா காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய கட்சி வந்து பொதுமக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட முக்கியமான வேலை. அதைத்தான் பாஜக செய்யுதுங்கன்னா எலெக்ஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேல் யாத்திரை கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழக பெண்மணிகள், இந்துக்கள் வந்து தமிழகத்தில் வந்து இன்சல்ட் படுத்தப்படுறாங்க. நமக்கு பாஜக கட்சி வந்து எந்த மதத்துக்கும் எதிரான ஒரு கட்சி கிடையாது.
பட் மிச்சவங்க எல்லாமே ஒரு பிளவு ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை வச்சுக்கணும்னு நினைக்கும் போது பாஜக வந்து வேற வழி இல்லாம இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பொது இடத்துல பேச வேண்டியதா இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள் மேல பேசினது கூட நார்மலா நம்ம பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. பட் இவங்க வந்து பிளவுபடுத்துறதே ஒரே வேலை. இதன் மூலமாக வாக்கு வங்கியை வந்து கன்சால்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பாஜக வேற வழி இல்லாம மக்களோட எண்ணத்துக்காகத்தான் நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்மளுடைய கோபத்தை சொல்றோமோ தவிர இது வாக்கு வங்கிகளுக்காக ஓட் பாலிட்டிக்ஸ்க்காக நிச்சயமா நம்ம செய்யலைங்க. திருமாவளவன் பேசும்போது சொல்றாருங்க, அவர் மனுஸ்மிருதி நூலை வந்து முழுமையா படிச்சிருக்கிறதாகவும் அதை வந்து அவர் வந்து விவாதத்துக்கு தயாரா இருக்கிறதாகவும், ஆப்போசிட்ல யாராவது விவாதத்துக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. ஆனா மனுஸ்மிருதி அப்படிங்கிற நூலை வந்து விவாதம் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை, அது தேவையும் கிடையாது. காரணம் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து மிக செலக்டிவாக வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து மத கன்வர்ஷனுக்காக அவரு செலக்டிவா ஒரு மனுஸ்மிருதியை வந்து அவரு படிச்சுட்டு அதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதை வந்து இவங்க அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப மனுஸ்மிருதி நீங்க ஒரு இன்டர்நெட்ல கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா 30-40 மனுஸ்மிருதிக்கு மேல இருக்கு. அதுல குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து 1949 தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் வேறு ஊன்றும் போது அவங்க அரசியல் கொள்கைகளை பரப்பறக்காக ஒரு குறிப்பிட்ட மனுஸ்மிருதி இவங்களே மாத்தி திரிச்சு அதை வந்து அரசியல் லாபத்துக்காக யூஸ் பண்றாங்க. இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மனுஸ்மிருதியோட பேசிக் கிரக்ஸ் என்ன சொல்லுதுனாங்கன்னா, எங்கே ஒரு பெண் பூஜிக்கப்படுறாங்களோ, எங்கே ஒரு பெண் மதிக்கப்படுறாங்களோ அங்கதான் கடவுள் இருப்பாங்க அப்படிங்கறத மனுஸ்மிருதியோட அடிப்படை கொள்கை. இந்த மனுஸ்மிருதிங்கிறது ஒரு தர்மசாஸ்திரம். இது வந்து ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இவால்வ் ஆன ஒரு நூல். இவங்க சொல்றது எதுவுமே அந்த நூலில் இல்லை. இதே டைம்ல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளாட்வெல் அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி சானார்ஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லிட்டு நாடார் கம்யூனிட்டி இழிவுபடுத்துறாங்க. அவங்கள ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க வந்தேரிகள் சொல்லிட்டு அப்பவே நாடார் கம்யூனிட்டி அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நூலை வந்து நைஸா வாங்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. இதை நாங்க சொல்லலின்னு. இது அனைத்துமே ஆங்கிலேயர்கள் மதமாற்றம் செய்வதற்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைம்ல இந்தியா வந்தவங்க அவங்க சொல்றது. வில்லியம் ஜோன்ஸ் சொல்ற மனுஸ்மிருதி, நாம அந்த மனுஸ்மிருதி சொல்ல. அது வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் வந்து மத மாற்றத்துக்காக மனுஸ்மிருதியை திருச்சி சொல்றாரு. ஸோ இதுல டிபேட் பண்றதுக்கு என்ன இருக்குங்கண்ணா? இதுல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை வந்து அதாவது இன்னுமே வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்க, தமிழக மக்கள் எல்லாம் பொங்குறாங்க, கோவப்படுறாங்க. அது இன்னுமே வந்து அவங்க வந்து நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவங்க டிஃபெண்ட் பண்றதா ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்க அப்பாலஜி கேட்டரலாம், மன்னிப்பு கேட்டரலாம், நான் அந்த மாதிரி சொல்லல, அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் இன்னுமே வந்து அவங்க சொன்னதை நியாயப்படுத்தும் போதுதான் மக்களுக்கான கோபம் வந்து இன்னும் அதிகமாகுதுங்க. இந்த போராட்டத்தை வந்து இப்ப நீங்க கையில எடுத்துறீங்க, பாஜக தொடர்ந்து தமிழகம் ஃபுல்லா நடத்திட்டு இருக்கு. இந்த சூழல்ல கூட்டணி இருக்கிற தமிழக அரசுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களா, இல்ல அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னாங்க, நமக்கு நவம்பர் 6ஆம் தேதி வந்து வேல் யாத்திரை தொடங்குது. நம்ம மாநில தலைவர் முருகன்ஜி அவர்கள் எல்லா இடத்துக்கும் போறாரு. 6 படை வீடுன்னு சொல்லக்கூடிய 6 இடத்துக்கும் போறாரு. பிளஸ் நம்ம மருதமலை 7வது இதுக்கும் வர்றாங்க. நவம்பர் 22ஆம் தேதி வர்றாங்க. இது வந்து சுமூகமான முறையிலே மக்களிடம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தணும். உண்மையாலுமே கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்காகத்தான். இதுல வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி கூட போலீஸ் வந்து ஓவர் ஆக்டிவா போய் நம்ம தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கைது பண்ணணும் அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னாங்கன்னா, பாஜக எப்பவுமே அமைதியை வந்து நிலைநாட்டக்கூடிய கட்சி. நம்ம யாருமே வந்து கல்லெடுத்து அடிக்கிறதோ, ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதோ நம்ம கட்சியோட கொள்கை கிடையாது. நம்ம கட்சி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியும் கிடையாது. இதற்கு வந்து போலீஸ் துறை வந்து அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம் நடக்கும்போது நமக்கு வந்து அவங்க வந்து நிச்சயமா பாதுகாப்பு கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும். செகண்ட் வந்து திருமாவளவன் அவர்கள் மேல கொடுத்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர் கூட கண்டென்ட் ப்ரூவ் தான் இருக்கு. கண்டென்ட் உண்மையாலுமே அதில் இருக்கு, டஃப் செக்ஷன்ஸ் இருக்கு. அதை வந்து அரசியல் கட்சி தலைவர், சிட்டிங் எம்பி அப்படின்னு பார்க்காம ஒரு லாவை வந்து லாவா பார்க்கணும். ஒரு பேசியது தவறு என்றால் எங்களை பொறுத்தவரை இது தவறு. நிச்சயமாக தமிழக அரசு அதன் மேல் கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.